81வது வினாவாக 2020ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கைக்கு அமைய மையப்படுத்தப்பட்ட பாடசாலை என்பது 1 தொடக்கம் 13 அல்லது 6 தொடக்கம் 13 வரையான தரங்களை கொண்ட பாடசாலை. 82வது வினா, பாடசாலையில் 1 தொடக்கம் 5 வரையான ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய அதிகபட்ச மாணவர்களின் எண்ணிக்கை 40. 83வது வினா, பாடசாலை ஒன்றில் 6 தொடக்கம் 11 வரையான ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய அதிகபட்ச மாணவர்களின் தொகை 45. 84வது வினா, முன்பிள்ளை பராமரிப்பு மற்றும் விருத்தி மீதான இலங்கையின் தேசிய கொள்கையின் வரைவிலக்கணத்தின்படி முன்பிள்ளை பருவம் என்பது 5 வயது வரையான காலம் வரை. 85வது வினா, 2017 தேசிய புள்ளிவிவர தொகை மதிப்பீட்டின்படி இலங்கையில் உள்ள முன்பள்ளிகளின் எண்ணிக்கை 2019ஆம் ஆண்டில் 19,668 பாடசாலைகளும் 2026இல் 19,216 முன்பள்ளி பாடசாலைகளும் காணப்பட்டிருக்கின்றது. 86வது வினா, இலங்கையில் கல்வி பீடங்கள் உள்ள பல்கலைக்கழகங்கள் கொழும்பு, யாழ்ப்பாணம், பெர்தேனியா மற்றும் திறந்த பல்கலைக்கழகம். 87வது வினா, பிள்ளை மற்றும் இளவயது கட்டளை சட்டமானது இலங்கையில் எத்தனை வயதிற்கு கீழ்ப்பட்டவர்களை பிள்ளை என வரையறுக்கிறது? 18 வயதிற்கு கீழ்ப்பட்டவர்களை. 88வது வினா, அனைத்து இலங்கை பிரஜைகளுக்கும் அவர்களின் சமூக பொருளாதார நிலைமையை கருதாமல் சமமான கல்வியை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் C.W. கன்னங்கரா. 89வது வினா, நவீன கல்வி தத்துவத்தின் தந்தை ஜோன் டூயி. 90வது வினா, கல்வி பற்றி உலக பிரகடனம் வெளிவந்த ஆண்டு 2000ஆம் ஆண்டு. 91வது வினா, இலங்கையில் 1997ஆம் ஆண்டு கட்டாய கல்வி சட்டத்தின்படி கட்டாய கல்வி வயது எல்லை 5 தொடக்கம் 14. 92வது வினா, தேசிய விளையாட்டு நாளாக பிரகடனப்படுத்தப்பட்ட நாள் ஜூலை 31. 93வது வினா, அண்மையில் 2023ஆம் ஆண்டு மகளிர் கிரிக்கெட் அணியின் ஆலோசகராக நியமிக்கப்பட்ட பிரபல ஓட்ட வீராங்கனை சுசந்திகா ஜெயசிங்க. 94வது வினா, தொழிற்கல்வி ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்ட வருடம் 1991ஆம் ஆண்டு. 95வது வினா, குழந்தைகள் மேம்பாடு மற்றும் பெண்கள் விவகார அமைச்சு உருவாக்கப்பட்ட வருடம் 2005ஆம் ஆண்டு. 96வது வினா, தன்னுடைய கல்வி திட்டத்தில் நல்லொழுக்க கல்வியை முதன்மைப்படுத்திய சிந்தனையாளர் சோக்ரட்டிஸ். 97வது வினா, இரு நாடுகளுக்கான தேசிய கீதத்தினை இயற்றியவர் என்ற பெருமைக்குரியவர் ரவீந்திரநாத் தாகூர். 98வது வினா, எதையுமே கற்பிக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை முன்வைத்தவர் அரவிந்தர். 99வது வினா, பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் கல்வியானது மன ஒருமைப்பாட்டினையும் மன வளர்ச்சியையும் வழங்குவதாக இருக்க வேண்டும் என கூறிய சிந்தனையாளர் ரூசோ. 100வது வினா, மக்களாட்சி கல்வி கோட்பாட்டினை முன்வைத்தவர் ஜோன் டூயி.